வணக்கம். புதுவையின் போக்குவரத்து நிலை குறித்து ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா போலீசாருக்கு தகவல் தெரிவிக்காமல் முக்கிய இடங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். புதுவை ஆளுநராக வீரேந்திர கட்டாரியா பொறுப்பேற்ற நாளிலிருந்து மக்கள் நலப்பணிகளில் அதிக ஆர்வம் காட்டி வரும் நிலையில் கடற்கரை சாலையில் நடைபயிற்சி மேற்கொண்ட ஆளுநர் கடைகளில் ஆக்கிரமிப்பு குறித்தும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் மாற்று ஏற்பாடுகள் குறித்தும் காவல் உயர் அதிகாரிகளை அழைத்து விவாதித்தார். இந்நிலையில் நேற்று 11ஆம் தேதி மாலை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்காமல் திடீரென புதுவை எல்லையான பாகூர் முள்ளோடை வரை காரில் சிவப்பு விளக்கு எரிய விடாமல் போக்குவரத்து நிலையை நேரில் பார்வையிட்டார். ராஜ்நிவாசிலிருந்து தனது செயலர்களுடன் மாலை 5:30 மணியளவில் காரில் புறப்பட்டு முள்ளோடை சென்று பார்வையிட்ட அவர் பின் நூறடி சாலை, இந்திரா காந்தி சிக்னல், நெல்லித்தோப்பு, புதிய பேருந்து நிலையம், புஸ்ஸி வீதி, கடற்கரை சாலை வழியாக ராஜ்நிவாசிற்கு இரவு 7 மணிக்கு திரும்பினார். புதுவையில் காலை மற்றும் மாலை நேரங்களில் பொதுவாக போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும். இதனை நேரில் பார்வையிட்ட ஆளுநர் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த மாற்று ஏற்பாடுகள் குறித்து விரைவில் உயர்மட்ட அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. புதுவையில் 6 கொலை வழக்குகளில் சம்பந்தப்பட்ட பிரபல ரவுடி மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. புதுவையில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் குற்றச்சாட்டுகளை எழுப்பி வந்த நிலையில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட சமீப நாட்களாக போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதன்படி 14 ரவுடிகளுக்கு ஊருக்குள் நுழைய தடை விதிக்குமாறு கலெக்டரிடம் போலீசார் பரிந்துரை செய்துள்ள நிலையில் மேலும் பல ரவுடிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் குமரகுரு பள்ளத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி வீரையன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. வீரையன் மீது இரட்டை கொலை வழக்கு உள்ளிட்ட 6 கொலை வழக்குகள் மற்றும் பல்வேறு வழக்குகள் உள்ளது. எனவே தற்போது பயங்கர ஆயுதங்களுடன் காரைக்காலில் சுற்றித் திரிந்த வீரையனை போலீசார் கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்துள்ள நிலையில் அவனை குண்டர் சட்டத்தில் கைது செய்வதற்கான உத்தரவு நகலை பெரியகடை போலீசார் காலாப்பட்டு சிறையில் கொடுத்தனர். புதுவையில் பல்வேறு இடங்களில் காவல் அதிகாரிகள் வாகன சோதனையிலும் ரவுடிகளின் வீடுகளில் அதிரடி சோதனையும் நடத்தினர். புதுவையில் கடந்த சில நாட்களாக தொடர் திருட்டு, வழிப்பறி, கொள்ளை, ரவுடிகள் மிரட்டல் சம்பவங்கள் நடந்து வருவதால் போலீசார் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் முக்கிய சந்திப்புகளில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அதிரடி வாகன சோதனையும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் காவல் கண்காணிப்பாளர்கள் பிரவீன்குமார், திரிபாதி, மகேஷ்குமார் மற்றும் போலீசார் நகரின் பல்வேறு இடங்களில் திடீர் வாகன சோதனை நடத்தினர். மற்றும் வானரப்பேட்டை, பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரவுடிகளின் வீடுகளில் அதிரடி சோதனை நடத்தினர். உள்ளூர் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவிக்காமல் சோதனை நடத்திய அதிகாரிகள் போலீசார் அடிக்கடி ரோந்து வருகின்றனரா என்று பொதுமக்களிடம் கேட்டறிந்தனர். இதுபோன்று வடக்கு மற்றும் தெற்கு பகுதியிலும் சோதனை நடைபெற்றது. புதுவை விவேகானந்தரின் 150வது பிறந்தநாள் விழா குழுவின் சார்பில் நடைபெற்ற பாரத விழிப்புணர்வு பேரணியை முதல்வர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுவை விவேகானந்தரின் 150வது ஆண்டு விழா குழுவின் சார்பில் பாரதமே விழித்தெழு, உலகிற்கு ஒளியூட்டு என்ற முழக்கத்தோடு பாரத விழிப்புணர்வு பேரணி சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. விழாக்குழு தலைவர் செல்வ கணபதி வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தலைமையேற்று கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். முன்னதாக சென்னை விவேகானந்தா கேந்திரா உறுப்பினர் வீரபாகு நோக்க உரையாற்றிய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற நீதிபதி ராமபத்திரன், மருத்துவர்கள் முத்துராமன், வனஜா வைத்தியநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவையைச் சேர்ந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், திட்ட மாணவர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஜேசிஸ் உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட பேரணி ஏஎப்டி மைதானத்தில் துவங்கி அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக கடற்கரை காந்தி திடலை சென்றடைந்தது. பேரணியை தமிழ்மாமணி கோவிந்தசாமி, புரவலர் சொக்கநாதன், தேசிய நல்லாசிரியர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் நிறைவு செய்தனர். புதுவையில் வீடு நிலம் அபகரிப்பவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் என்று கலெக்டர் தீபக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய் அதிகாரி ஒருவரை ஒருங்கிணைப்பு அதிகாரியாக கொண்டு நில அபகரிப்பு ஒழிப்பு பிரிவு இயங்கி வருகிறது என்றும் இந்த நில அபகரிப்பு ஒழிப்பு பிரிவு மாவட்ட கலெக்டர் அலுவலகம், வருவாய் அலுவலகம், காமராஜர் சாலை, சாரம், புதுச்சேரி ஆகிய முகவரியில் இயங்கி வருகிறது. எனவே பொதுமக்கள் தங்களின் நில அபகரிப்பு தொடர்பான புகார்களை தகுந்த ஆவணங்களுடன் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். மற்றும் 0413 22312003 22312005 ஆகிய தொலைபேசி எண்ணில் தகவல் தெரிவிக்கலாம் என்றார்.
மேலும் நில அபகரிப்பு நடவடிக்கையில் ஈடுபடும் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்வதுடன் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுவையின் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கருணாநிதி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த நிகழ்ச்சியில் புதுவை மாநில மதிமுக முன்னாள் அமைப்பாளரும் முன்னாள் கல்வி அமைச்சருமான மணிமாறன் தலைமையில் மதிமுக நிர்வாகிகள், தலைமை மதிமுக இளைஞரணி துணை செயலாளர் கதிரொலி, மாநில பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் பார்வதி, சேகர், ரகுபதி, விவசாய அணி செயலாளர் ஜெயராமன், மகளிரணி செயலாளர் வள்ளி, மாணவரணி செயலாளர் திருவரசன், அரியாங்குப்பம் தொகுதி ராஜா, அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் லோகநாதன், பெரியநாயகசாமி உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்டோர் மற்றும் காங்கிரஸ் கட்சி முக்கிய பிரமுகரும் முன்னாள் சபாநாயகருமான பழனி ராஜா, முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் ராமலிங்கம், அதிமுக பிரமுகர் சோலைநகர் ராஜா ஆகியோர் கழக தலைவர் கருணாநிதி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். நிகழ்ச்சியின் போது கழக பொருளாளர் தளபதி ஸ்டாலின், கழக துணை பொதுச் செயலாளர் துரைமுருகன், கழக அமைப்பு செயலாளர் TKS இளங்கோவன், கல்யாணசுந்தரம், புதுவை மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை வடுவக்குப்பம் அரசு துவக்க பள்ளியில் நடந்த அறிவியல் கண்காட்சியினை முதன்மை கல்வி அலுவலர் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். புதுவை வில்லியனூர் வட்டம் 4 வடுவக்குப்பம் அரசு துவக்க பள்ளியில் பள்ளி அளவிலான கண்காட்சி நடைபெற்றது. விழாவில் முதன்மை கல்வி அலுவலர் கலைச்செல்வன், பள்ளி துணை வட்டம் 4 ஆய்வாளர் ஜெகசிற்பியன் கொள்வர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தலைமையேற்று கண்காட்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக NR விளையாட்டுக் கழக தலைவர் NRS ராஜா கலந்து கொண்டு சிறப்பித்தார். மாணவ மாணவியர்களின் 50க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்ட கண்காட்சியில் மாணவர்களின் அறிவுத்திறனை சோதிக்கும் வகையில் அறிவியல் வினாடி வினா நிகழ்ச்சி, அறிவியல் நாடகம், அறிவியல் ரங்கோலி போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிறைவாக வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை பள்ளி தலைமை ஆசிரியை அழகரிசி வழங்கினார். நிறைவில் ஆசிரியை சங்கரி நன்றி கூறினார். கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர், ஜனநாயக மகளிர் சங்கம் மற்றும் ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் பாகூரில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பாகூர் கொம்யூன் கமிட்டி, இந்திய மாணவர் சங்கம், அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவியர்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்திட வேண்டும், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தை ஏற்படுத்த வேண்டும், மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக மாணவர் சிறப்பு பேருந்தினை இயக்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பாகூரில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை கோரிமேடு ESI தலைமை மருத்துவமனையில் நடைபெற்ற நுரையீரல் மற்றும் சர்க்கரை நோய்க்கான மருத்துவ முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று சிகிச்சை பெற்றனர். புதுவை கோரிமேடு ESI தலைமை மருத்துவமனையில் நுரையீரல் மற்றும் சர்க்கரை நோய்க்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. ESI மருத்துவமனை ஆணையர் டாக்டர் நிர்மலா ஐயர், மருத்துவ கண்காணிப்பாளர் நாராயணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற முகாமில் சென்னை மற்றும் புதுவையிலிருந்து நுரையீரல் மற்றும் சர்க்கரை நோய்க்கான சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு சோதனை செய்தனர். முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று சிகிச்சை பெற்று பயனடைந்தனர். புதுவை மேரி உழவர்கரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற சமபந்தி விருந்தினை திமுக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் IG வீரராக துவக்கி வைத்தார். புதுவை மேரி உழவர்கரையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு தினமும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி விழாவினை முன்னிட்டு சமபந்தி விருந்து முருகையின் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக திமுக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் IG வீரராக கலந்து கொண்டு சமபந்தி போஜன விருந்தினை துவக்கி வைத்து உணவு அருந்தினார். விழாவில் IG வீரராக குடும்பத்தினர், திமுக பிரமுகர் ராஜகுரு, ஞானசேகர், அருண், பத்மராஜ், ஸ்டாலின், ரவி, சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை முன்னாள் சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் வீட்டை அவரது ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு காங்கிரஸில் தொடர வேண்டும் என்று வலியுறுத்தினர். புதுவை முன்னாள் சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாகவும் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாகவும் சமீபத்தில் அறிவித்தார். இதற்கு அவர் சொந்த தொகுதியான பாகூர் தொகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி தலைமையும் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியது. இதனிடையே ரெட்டியார்பாளையத்தில் உள்ள அவரது வீட்டை ஆதரவாளர்கள் ஏற்கனவே முற்றுகையிட்டு அவர் காங்கிரஸில் தொடர வேண்டும் என்று வலியுறுத்தினர். அப்போது அவர் ஊரில் இல்லாததால் அவர் ஊர் திரும்பியதும் இன்று 12ஆம் தேதி அவரது வீட்டை மீண்டும் முற்றுகையிட்டனர். முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இளங்கோ, தவமுருகன், முத்து உள்பட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் முற்றுகையிட்டு அவர் காங்கிரஸில் மீண்டும் தொடர வேண்டும் என்று கோஷமிட்டனர்.
அப்போது வீட்டிலிருந்து வெளியே வந்த ராதாகிருஷ்ணன் ஆதரவாளர்களை சமாதானப்படுத்தி பேசும்போது, அரசியலில் இருந்து கொண்டுதான் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும், மக்களுக்கு அரசியலில் இல்லாமலும் தன்னால் நல்லது செய்ய முடியும் என்று கூறினார். அதற்கு அங்கு திரண்டிருந்தவர்கள், அரசியலில் இருந்தால்தான் அதிகாரிகளிடம் பேசி மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தர முடியும் என்று வலியுறுத்தினர். அதற்கு தான் வரும் 14ஆம் தேதி தொகுதி மக்கள் கூட்டம் நடத்த இருப்பதாகவும், அதில் பங்கேற்று தனது முடிவை தெரிவிப்பதாகவும் கூறினார். இதனையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். புதுவை அரசு ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் நடந்த சிறுவர் படைப்பாளி குழந்தைகளுக்கான மண்டல அளவிலான போட்டிகளை பள்ளிக்கல்வி இயக்குநர் வல்லவன் துவக்கி வைத்தார். புதுவை அரசு ஜவஹர் பால் பவனில் சிறந்த படைப்பாளி குழந்தைகளுக்கான மண்டல அளவிலான போட்டிகள் நடைபெற்றது. புதுவை, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களைச் சேர்ந்த 160 குழந்தைகள் பங்கேற்ற போட்டியினை கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் துவக்கி வைத்தார். ஓவியம், நடனம், இசை, அறிவியல் மற்றும் எழுத்து ஆகிய பல்வேறு பிரிவுகளில் நடைபெறும் இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் தென்னிந்திய அளவிலான போட்டியில் பங்கு பெறும் வாய்ப்பினை பெறுவர். துவக்க கல்வி துணை இயக்குநர் ரகுபாலன் முன்னிலையில் நடைபெற்ற போட்டிக்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியர் நந்தகுமார் தலைமையில் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவையில் கட்டட ஒப்பந்ததாரரிடம் நகை பணத்தை கொள்ளையடித்த 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுவை குருசுகுப்பம் மரவாடி தெருவைச் சேர்ந்த குமார் என்கிற கட்டிட ஒப்பந்ததாரரிடம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சின்ன கோட்டகுப்பத்தில் வேலை செய்து பெற்ற 13,000 ரூபாய் பணம், அவர் அணிந்திருந்த 2 பவுன் தங்கச் சங்கிலி போன்றவற்றை அவர் பெட்டியில் வைத்துக் கொண்டு வீடு திரும்பிய போது சாமிப்பிள்ளை தோட்டம் அருகே மர்ம ஆசாமிகள் அவர் வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றபோது கொள்ளையடித்து சென்றனர். இதனையடுத்து நகை பணத்தை பறிகொடுத்த குமார் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் சாமிப்பிள்ளை தோட்டத்தைச் சேர்ந்த முரளி, ராஜா, பிரசாந்த் ஆகிய 3 பேர் பணம் மற்றும் நகைகளை திருடியது தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த நகை பணத்தையும், செல்போன் மற்றும் திருட்டுக்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளையும் பறிமுதல் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.